ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஃபைனல் டெஸ்டினேஷன். இதுல ஏகப்பட்ட பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. சாவுங்கிறது இப்படி கூட வருமா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா ஏகப்பட்ட பேர் இறந்து போவாங்க. இந்த படத்துக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். படத்தோட ஒன்லைனரை பார்த்தரலாம். மரணம். என்னைக்காவது நீங்க சாவை பத்தி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாளைக்கு நம்ம இறந்து போயிடுவோம்னு சொல்லி இன்னைக்கே தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி நாளைக்கு வர சாவை நம்மளால தள்ளி போட முடிஞ்சா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த ஃபேமிலியும் இருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விபத்துல சாவை ஏமாத்திட்டு வாழ்ற ஒரு பாட்டிமா. அவங்க பேத்தி காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கனவுல விடாமல் தொடர்ந்து ஒரே கனவு திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கு. அந்த கனவை பற்றி இவங்க தேடி போகும்போது தான் இவங்களுக்கு சில விஷயம் தெரிய வருது. அந்த விபத்துலேருந்து தப்பிச்ச ஒரே ஆள் இந்த பாட்டிமா மட்டும்தான். ஆனால் இவங்க மரணத்தை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் மரணம் அதோட கணக்கு இன்னும் முடிக்கல. அதனால அந்த மரணம் அந்த பாட்டிமா மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை சேர்த்து துரத்த ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மரணத்தை ஏமாற்றி இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப திகிலாக சொன்ன படம் தான் இது. சரி வாங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே யாரோ ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக காரில் கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஹோட்டல் கட்டியிருக்காங்க. அது பேர் ஸ்கை வியூ. அந்த ஹோட்டலுக்கு தாங்க இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரான். ஹோட்டல் பார்க்கவே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த ஹோட்டல் முன்னாடி ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. அதில் காசு போட்டு வைக்கிறது அந்த ஊரை சேர்ந்தவங்கள வழக்கம் போல இருக்கு. அந்த ஃபவுண்டன்லேருந்து அந்த சின்ன பையன் காசு எடுத்துட்டு இருக்கான். இதை பார்க்குற செக்யூரிட்டி ஃபவுண்டன்லேருந்து காசு எடுக்கிறது தப்பான விஷயம், அது ஒரு கெட்ட சகுனம், எடுத்த காசை கீழே போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு வைக்கிறாரு. இதை அந்த பொண்ணு பார்த்துட்டே அங்கே இருக்க லிஃப்ட்டில் ஏறி மேலே போகிறாங்க. ஹோட்டல் செம்ம பிரம்மாண்டமாக இருக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரியே ஸ்கைலேருந்து பார்த்தா அந்த ஊரோட மொத்த அழகும் தெரியும் போல இருக்கு. அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. கீழே ஃப்ளோர் கூட ஃபுல்லாக கிளாஸில் போட்டிருக்காங்க. இன்றைக்கி தான் அந்த ஹோட்டலோட ஃபர்ஸ்ட் டேங்கிறனால அங்கே செம்மையாக ஃபன் பண்ணி பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு அந்த ஹைட்டை பார்த்து செம்மையாக பயப்படுறாங்க. இதனால வாமிட் வந்துடுதுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க ரெஸ்ட் ரூமுக்கு வாமிட் எடுக்க போகிறாங்க. அதே சமயம் பக்கத்தில் ஒரு பல்ப் இருக்குது. அந்த பல்பில் ஒரு கூர்மையான பகுதி உடஞ்சி அந்த ஹோட்டலோட ஃப்ளோரில் விழுந்து அந்த கண்ணாடி கிராக் விழுகுது. ஆனால் இதை யாருமே அங்கே இருக்கவங்க கவனிச்ச மாதிரியே தெரியலைங்க. அந்த பொண்ணு தொடர்ந்து வாந்தி எடுத்துருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஒரு சியர்ஸ் கேர்ள், நீங்கள் ஏதாவது கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம், அவங்க நினைக்கிறது கரெக்டு, இந்த பொண்ணு கன்சீவாக இருக்காங்க. அப்போ அங்கே வர அந்த பாய் ஃப்ரெண்டு அந்த பொண்ணை ஹோட்டலுக்கு மேலே கூட்டிகிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டதும் அந்த பொண்ணுக்கு செம்ம சந்தோஷம். அதே சமயம் இவங்க பக்கத்தில் ஃபவுண்டனில் காயின் எடுத்தானே அந்த சின்ன பையன், கீழேருந்து காயின் எடுத்துகிட்டு வந்து மேலேருந்து வீசிட்டு இருக்காங்க. தம்பி, நீ வீசுகிற காயின் கீழே யாராவது தலையில் பட்டுச்சுன்னா அவங்க இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது, அந்த காயினை போடாத அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி அங்கேருந்து போகிறாரு. ஆனால் இந்த பையன் கேட்குற மாதிரி தெரியல. செக்யூரிட்டி அந்த பக்கம் போனதும் ஒரு காயின் எடுத்து வீசுறான். அது கீழே விழுகாமல் பக்கத்தில் இருக்க வென்டிலேட்டர் ஓட்டையில் போய் ஒரு ஃபேனில் சிக்கிக்குது. இந்த பக்கம் பாய் ஃப்ரெண்ட் வேறு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ஸோ அந்த சந்தோஷத்தில் இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஹோட்டலில் இருக்க எல்லாமே செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆடிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு திடீர்னு பார்த்தா ஒரு இல்யூஷன் மாதிரி வந்து போகுது. அதே டைமில் உடஞ்ச அந்த கிளாஸ் ஃப்ளோரில் ஏகப்பட்ட பேர் ஆடுறாங்க. இதனால வெயிட் தாங்க முடியாமல் அந்த கிளாஸ் உடஞ்சிடுது. அதில் ஆடிட்டு இருந்த எல்லாரும் கீழே வந்து இறந்து போகிறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுது அந்த பொண்ணு. ஆனால் அந்த பையனும் கீழே வந்து இறந்து போகிறான். இதனால அந்த இடத்துல செம்மையாக கலவரம் வருதுங்க. எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் லிஃப்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில பேர் முன்னாடி சமைச்சிட்டு இருந்த செஃப் மேலே மோதிடுறாங்க. இதனால அந்த இடத்துல தீ பிடிக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த பையன் போட்ட அந்த காயின் அந்த ஃபேனில் சிக்கி இருந்துச்சு. அது வேகமாக வந்து அங்கே இருக்க சிலிண்டரில் படுதுங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான தீ விபத்து ஏற்படுதுங்க. இதனால அந்த தீயில கருகி நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அந்த பில்டிங்லேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக பக்கத்தில் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நோக்கி மக்கள்லாம் ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த காயினை போட்டானே பையன், அவனும் அந்த ஸ்டெப்ஸில் தான் இறங்கி போகிறான். பில்டிங் வெடிச்சனால பில்டிங் வீக் ஆகி அந்த ஸ்டெப்ஸும் உடஞ்சி கீழே விழுந்துருதுங்க. இதில் நிறைய பேர் மாட்டி இறந்து போகிறாங்க. லிஃப்ட்டில் போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் லிஃப்ட் ஒயர் கட் ஆகி அதுலேயே நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஒட்டுமொத்த ஹோட்டலும் கொலாப்ஸ் ஆகி அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இறந்து போயிடறாங்க. அந்த பொண்ணும் ஒரு சின்ன பையனை மட்டும் அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. ஆனால் விதி யாரை விட்டுச்சு? நடந்து போகும்போது ஸ்லிப் ஆகி அந்த பையனும் பொண்ணு கூட கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த விபத்தில் யாருமே உயிர் பிழைக்கல. இப்போ இங்கே நடந்தது எல்லாமே ஒரு பொண்ணுக்கு கனவு மாதிரி வந்து போகுது. இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். மரணத்தை ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருக்காங்களே அந்த அம்மாவோட பேத்தி. கூட இருக்க ஃப்ரெண்டு, என்ன இன்றைக்கும் அதே கனவா? நான் என் பாட்டியை பார்த்தது கூட இல்லை, ஆனால் அவங்களோட கனவு எனக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. அடுத்த வாரம் எக்ஸாம் வேறு வரப்போகுது. நீ இப்படி கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீ உன்னோட வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா சின்ன வயசுலேயே இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இப்போ அப்பாவும் தம்பியும் மட்டும்தான் கூட இருக்காங்க. அப்பா கிட்ட அம்மாவை பற்றி விசாரிக்கிறாங்க. அவரோ எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதனால் நம்ம ஹீரோயின் கிளம்பி அவங்க மாமா வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற கசின்ஸ் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் காலேஜ் போனதுலேருந்து மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதனால் நம்ம ஹீரோயின் மாமாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள், பாட்டியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே பாருமா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடாமல் இருக்கிறதா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. அவங்கள பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் இனிமேல் வீட்டுக்கே வந்துடாது அப்படின்ற மாதிரி மாமா சொல்லிடுறாருங்க. ஏன் அந்த அம்மாவை பற்றி இவங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கும் தெரியலைங்க. ஆனால் நம்ம ஹீரோயினை விடுவாங்களா? அத்தைக்கிட்ட பேசி அந்த பாட்டி இருக்க அட்ரஸை மட்டும் வாங்கிட்டு அந்த பாட்டியை பார்க்க வராங்கங்க. அவங்க ரொம்ப தூரத்தில் யாருமே இல்லாத ஒரு வியர்டான ஒரு காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்த பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் கிளம்பி உள்ளே போகிறாங்கங்க.
நம்ம ஹீரோயின் கையில் இருக்க சாவி ஃபோனு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு தான் நம்ம ஹீரோயினவே அந்த பாட்டியமா உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. பாட்டி, எனக்கு ஒரு கனவு விடாமல் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்கைலைன் ஹோட்டல் பற்றி உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போயிருந்தீங்க. அந்த ஹோட்டல்லேருந்து நீங்கள் கீழே விழுந்து இறந்து போகிற மாதிரி எனக்கு கனவு வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு அந்த கதை நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் அங்கே உண்மையாக நடந்தது வேறு. நாங்கள் கீழே விழுந்து இறந்து போகிற மாதிரி எனக்கு ஒரு இல்யூஷன் தோணுச்சு. ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் போகிறாங்கங்க. அதில் அந்த செக்யூரிட்டி அந்த பையனை காயினை போடாத அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட அந்த பையன் காயினை போடுவாங்க. இதனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் கையிலேருந்து அந்த காயினை வாங்கிட்டு கீழே வந்து அங்கே இருக்கிற மைக்கில் இந்த இடம் இடிஞ்சு விழுந்து போகுது அப்படின்னு சொல்லி கத்துறாங்கங்க. அப்போ தான் அவங்க எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல இருக்க கிளாஸ் விரிசல் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் அந்த இடத்துல எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் தப்பிச்சிட்றாங்கங்க. நீங்கள் கரெக்டாக தானே பாட்டி பண்ணியிருக்கீங்க? இல்லை, மரணத்தோட விளாண்டா அது நம்மளை சும்மா விடுமா? விடவே விடாது. அது திருப்பி வந்துச்சு. உங்கள் தாத்தா மட்டும் இல்லாமல் அந்த விபத்தில் யாரெல்லாம் தப்பிச்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் தேடி தேடி வேட்டையாடிச்சு. ஆனால் அந்த மரணத்துக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் வழி கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை காட்டுறாங்க. அந்த புக்கில் இதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி செத்தாங்க, அந்த சாவுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரிலாம் நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புக்கு மாதிரி போட்டு இந்த அம்மா எழுதி வச்சுருக்காங்க. நீ இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்க, இந்த இடத்த விட்டு நீ போகாத. வெளியில் போனால் உன் உயிருக்கு ஆபத்து. நான் இந்த இடத்த விட்டு போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் வெளியில் வந்தேன்னா அந்த மரணம் என்னை கொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க பண்ணுறது பேசுகிறதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. பாட்டி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நான் உங்களோடய இருக்க முடியாது. நான் அப்பா கிட்டே கூட எதுவும் சொல்லாமல் வந்துட்டேன். நான் இப்போ ரிட்டன் போயாகணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியில் வராங்கங்க. அந்த பாட்டியும் எவ்வளவோ சொல்கிறாங்கங்க நம்ம ஹீரோயின் கிட்ட, இந்த புக்கையாக தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஹீரோயின் அதை கேட்குற மாதிரியே தெரியலைங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வீட்டை விட்டு வெளியில் வர அந்த அம்மா, இந்த புக்கை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போ, நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி வாய மூடலை. பக்கத்தில் இருக்க ஒரு கம்பி வேகமாக வந்து குத்தி அந்த அம்மா இறந்து போகிறாங்க. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ தான் அந்த அம்மா சொன்ன விஷயத்தோட சீரியஸ்னஸ் நம்ம ஹீரோயினுக்கு புரிய ஆரம்பிக்குது. அந்த அம்மாவுக்கு ஃபியூனரெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள், நீங்கள் எவ்வளவோ தூரம் சொன்னீங்க பாட்டியை போய் பார்க்க வேணான்னு. அதே மீறி நான் பார்த்ததுனால தானே இவ்வளோ ஒரு பிரச்சனை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவங்களுக்கு வயசு முடிஞ்சிருச்சு, அதனால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு வேன் வந்து நிற்கிதுங்க. அதுலேருந்து இறங்கி வருது. அட, நம்ம ஹீரோயினோட அம்மாங்க. சின்ன வயசுலேயே நம்ம ஹீரோயினை விட்டுட்டு இவங்க போயிட்டாங்கங்க. இப்போ தான் அவங்க அம்மாவோட சாவுக்கு வராங்கங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க மேலே செம்ம கோவங்க. அதனால் அவங்க வந்ததும் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட மாமா வீட்டில் ஒரு சின்னதாக பார்ட்டி வைக்கிறாங்க. அவங்க அம்மா இறந்து போனதுக்காகவும் அவங்க அக்கா திருப்பி வந்ததுக்காகவும் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அவங்க மாமா பசங்க எல்லாமே அந்த பார்ட்டிக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமாக கண்ணாடி டம்ளர் உடஞ்சி அதோட சில் பக்கத்தில் இருக்க ஐஸ் கட்டியில் விழுகுதுங்க. ஆனால் அதை யாருமே கவனிக்கல. அந்த ஐஸை எடுத்து போட்டு தான் அதில் ஜூஸ் ஊற்றி எல்லாருக்கும் கொடுக்குறாங்கங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க அம்மா அந்த பார்ட்டிக்கு போயிருக்கனால ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்க. அவங்க பாட்டி கொடுத்த புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்க எப்படியெல்லாம் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் போட்டிருக்குங்க. அப்போது பக்கத்தில் இருக்க ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்து உடையுதுங்க. அப்போது அதில் வந்து ஒரு கண்ணாடி சில் வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து விழுகுது. இதை பார்க்குற நம்ம ஹீரோயின் நம்ம குடும்பத்துக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி காரில் வராங்கங்க. ஃபோனில் எவ்வளவோ வாட்டி ட்ரை பண்ணுறாங்க. ஃபோனை சைலண்ட்டாக போட்டிருக்கனால யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் அவங்க மாமா பசங்கள்லாம் அந்த ஜம்பிங் போர்டு இருக்குமே அதுலேருந்து குதிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அதை நோட்டீஸ் பண்ணுற நம்ம ஹீரோயினோடமா அந்த ஜம்பிங் போர்டு கடியில் ஸ்போர்க் மாதிரி ஒரு கம்பி இருக்குதுங்க. அது அடியில் இருக்கிறத நோட் பண்ணிடுறாங்க. இதனால் அவங்க குதிச்சுட்டு இருக்கவங்க நிறுத்த சொல்லி இந்த கம்பி எடுத்து ஓரமாக வைக்கிறாங்க. ஆனால் மரணத்தை அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்திட முடியுமா? அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கு. நம்ம ஹீரோயினோட பேசிகிட்டே அங்கே இருக்கிற ஒரு பாட்டிலை தள்ளி விட்டுறாங்க. அந்த பாட்டில் கரெக்டாக அங்கே இருக்கிற புல்லு வெட்டுற மிஷினில் பட்டு அந்த மிஷின் ஆன் ஆயிடுதுங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வர்றதுக்கும் அந்த புல்லு வெட்டுற மிஷின் அந்த மாமாவை கொள்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த குடும்பத்தோட முதல் பலி அவங்க மாமா தாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கும் புரிய வருது அவங்க பாட்டி சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை. ஸோ இதை பற்றி அவங்க குடும்பத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பாட்டி பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விபத்தில் நிறைய பேரை காப்பாற்றிருக்காங்க. ஆனால் உண்மையாக அது அப்படி நடந்திருக்கக்கூடாது. ஆனால் அவங்க எல்லாமே சாக வேண்டியவங்க. நம்ம பாட்டி தான் அவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றினாங்க. இதனால் அவங்களோட கணக்கு முடிக்கிறதுக்கு இந்த மரணத்துக்கு பல வருஷம் எடுத்துக்கிச்சு. அதில் லாஸ்ட்டாக சேர்த்தவங்க நம்ம பாட்டியும் ஒரு சின்ன பையன் மட்டும்தான். இப்போ நம்ம பாட்டியே இறந்துட்டாங்க. இப்போ பாட்டியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மளும் இறந்துட்டா இந்த செயின் இப்படியே க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு தான் மரணம் நம்மளை துரத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் இருக்காங்களா அதுக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற யாருமே நம்ம ஹீரோயினோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்க. கணக்குப்படி பார்த்தா அடுத்து சாக வேண்டியது மாமாவோட மூத்த பையன் இவன் தான். இவனை எப்படியாவது காப்பாற்றணும், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற யாருமே நம்புற மாதிரி தெரியல. சீனை கட் பண்ணால் அந்த பையன் டேட்டூ கடைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க. டேட்டூ போட்டிருந்தவன் அவங்க அப்பா இறந்த சோகத்தில் ஒரு ஃபீலிங்கான சாங்கை போடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஃபோனில் இவனை சேஃபாக இருக்க சொல்லி எவ்வளவோ வான் பண்ணுறாங்க. ஆனால் இவன் அதை கேட்குற மாதிரியே தெரியலிங்க. பக்கத்தில் இருக்க ஒரு கம்பி கரண்ட் ஒயரில் பட்டு அந்த டேட்டூ ஷாப்பு ஃபுல்லாக தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிக்குதுங்க. இவன் மேலே தீப்படுது. இவன் ஜாக்கெட்டை கழட்டி போட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோயின் அவனை பார்க்க போகிறாங்கங்க. அப்போ தான் நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் அவன் சொல்கிறான். தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோ, எங்கேயும் தனியாக போகாத. ஓ, சாவு என்னை தோர்த்துதா? அப்படி அந்த சாவு வந்தால் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப அலட்சியமாக பேசுகிறான். அப்போ ஆப்போசிட்டில் ஒரு குப்பை வண்டி வந்து நிற்கிதுங்க. அங்கே இருக்க குப்பையெல்லாம் எடுத்து வண்டியில் போட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. இந்த குப்பை வண்டியால் கூட உனக்கு பிரச்சனை வரும், நீ தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் அவன் ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிறான்.
அப்போ இவனோட தங்கச்சி அங்கே வராங்க. ஜாகிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜாகிங் போகிறாங்க. ஜாகிங் போன தங்கச்சி மூஞ்சில பக்கத்தில் விளையாடிட்டு இருந்த சின்ன பசங்க ஃபுட்பால் அடிக்க இவங்க தடுமாறி அந்த குப்பை தொட்டியில் விழுந்துடுறாங்க. இது தெரியாமல் குப்பை வண்டி அந்த குப்பை தூக்கி லாரிக்குள்ளே போட்டு போயிடுது. இதை பார்க்க நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த லாரியில் போய் ஏறுறாங்க. நம்ம ஹீரோயினோட மாமா பையன் அந்த லாரியை ஸ்டாப் பண்ணுறதுக்காக லாரி முன்னாடி போய் நிற்கிறாங்க. இந்த குப்பை லாரி என்ன பண்ணும், ஒரு பக்கமாக குப்பையெல்லாம் ஒதுக்கிட்டு வரும். அந்த மாதிரி ஒதுக்கும் போது அதில் மாட்டி அந்த பொண்ணு சம்பவ இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயின் சொன்ன விஷயம் உண்மை அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் சொன்னபடி ஃபஸ்ட்டு சாக வேண்டியது மாமாவோட மூத்த பையன். எப்படி இந்த பொண்ணு இறந்து போனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அங்கே ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. நம்ம ஹீரோயினோட வேற ஒருத்தரோட அஃபேர்ல இருந்து பிறந்த பையன் தான் இவன். அதனால தான் சாவு இவனை ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ணாமல் ரெண்டாவது பிறந்த இந்த பொண்ணை போட்டு தள்ளியிருக்கு. கணக்குப்படி பார்த்தா அடுத்து சாக வேண்டியது மாமாவோட மூணாவது பையன். நம்ம ஹீரோயின் இவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த புக்கில் இந்த சைக்கிள் நிறுத்தி இந்த சாவியை ஜெயிச்ச ஒருத்தரை பற்றி போட்டிருக்குங்க. அவர் பேர் ஜேபி. அவரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், அவங்க அம்மா, அவன் தம்பி, சாக போகிற அந்த பையன், மூத்த பையன் அப்படின்னு சொல்லி 5 பேரும் கிளம்பி போகிறாங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாரு. ஸோ ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அங்கே ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு சின்ன பையனை காப்பாற்றிருப்பாங்களே, அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்லை, இவர் தான். ஸோ அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஆல்ரெடி இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிருக்கு. நீ ரொம்ப நாள் முன்னாடியே வருவேன்னு நினச்சேன். இப்போ நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை. இல்லை சார், இது நிச்சயமாக நடக்கணும். இந்த சைக்கிள் நிறுத்தத்துக்கு உங்களுக்கு வழி தெரியும். தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள். இந்த சைக்கிள் நிறுத்தத்துக்கு மொத்தம் 2 வழி இருக்குது. ஒன்று சாகணும், இல்லை சாகடிக்கப்படணும். நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியாக புரியல சார். ஒன்று, நீங்கள் ஒருத்தரை கொலை பண்ணணும். கொலை பண்ணால் அவங்களோட ஆயுள் உங்களுக்கு வரும். நீங்கள் செத்து போனதுக்கப்புறம் யாராவது உங்களை காப்பாற்றினாங்க அப்படின்னா இந்த சைக்கிள் பிரேக் ஆயிரும், நீங்கள் தப்பிச்சிருவீங்க. இந்த 2 வழி தவிர வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அந்த மரணம் என்னையும் விடலை, என்னையும் துரத்துது அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இருக்கிற கொஞ்ச காலம் நான் சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதனால் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த கேப்பில் இதெல்லாம் கேட்குற மாமாவோட முதல் பையனும் லாஸ்ட் பையனும், ஒன்று நீ யாரையாவது கொல்லணும், இல்லைன்னா நீ செத்து உன்னை நான் காப்பாற்றணும். இது 2 வழி தாண்டா இருக்குது அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் குழந்தைங்க வாட இருக்குது. அதுக்குள்ளே போய் யாரையா கொண்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி நான் கூட நினச்சேன். ஆனால் இவங்க அப்படி பண்ணலை. இந்த 3வது பையனுக்கு பீனட்னா அலர்ஜிங்க. அதை கொடுத்து இவனை சாவடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்லே தானே இருக்காங்க, அதை வச்சு காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. அப்போ அங்கே பக்கத்தில் ஒரு வெண்டிலேட்டர் இருக்குது. அதுக்குள்ளே பீனட்டில் செஞ்ச கேக் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுற ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போது தெரியாதனமாக அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை ஆன் பண்ணி விட்டுறாங்க. 3வது பையன் பீனட் கேக் சாப்பிட்டு மயங்கி விழுந்திருக்கு. அதே சமயம் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் வர மேக்னெட்டிக் ஃபீல்டுனால முதல் பையன் உடம்புல மூக்கு, கை எல்லா இடத்துலையுமே வளையல் போட்டிருப்பான். அந்த வளையலெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டை நோக்கி இழுக்க ஆரம்பிக்குது. ஸோ இதனால் அந்த எம்ஆர்ஐ மிஷினில் மாட்டி இவன் இறந்து போயிடுறான். இந்த பக்கம் 3வது பையன் பீனட் சாப்பிட்டு அலர்ஜியில் மயங்கி கிடந்தாலும் கொஞ்சம் தடுமாறி முதல் பையன் கையில் இருக்க தடுப்பு மருந்து எடுத்து உடம்புல போட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த ரூமில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அங்கே வந்த நர்ஸ் ஓப்பன் பண்ண அந்த வெண்டிலேட்டரில் இந்த ஸ்ப்ரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு காரணமாக அந்த ஸ்ப்ரிங் இந்த பையன் மூஞ்சில் அடிக்க அந்த பையன் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க. இவங்க காணோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தேடி வந்து பார்க்கும்போது இவங்க எல்லாம் இறந்து கிடக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட தம்பி, மாமாவோட முதல் பையன் தான் மாமாவுக்கு பிறக்கவே இல்லையே, அவன் எப்படிக்கா இறந்து போனான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மரணத்தோட விளையாடினா இதுதான் கதி. இனி நம்ம ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது எந்த இடமும் இல்லை, அவ்வளோதான், நம்ம சாக போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயினோட அம்மா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு இடம் இருக்குது, அது எங்கள் அம்மா தங்கியிருந்த இடம். அந்த இடத்துக்கு போயிட்டோன்னா மரணத்தினால நம்ம கிட்ட வரவே முடியாது. அப்போ இனிமேல் நம்ம அந்த வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கணுமா? நீங்கள் இல்லை, நான் மட்டும்தான். என்ன சாவடிச்சதுக்கப்புறம் தான் மரணம் உங்ககிட்ட வரணும். நான் சாகாமல் இருக்கிற வரையும் நீங்கள் சேஃபாக இருக்கலாம். நான் அந்த வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினும், நீங்கள் தனியாக போனால் அந்த மரணம் உங்களை போக விடாது, நாங்களும் உங்கள் கூடயே வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின், அவங்க தம்பி 3 பேரும் கிளம்பி அவங்க அம்மா இருந்த வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா இருந்த வீடு பழைய வீடாக இருந்தாலும் ஃபுல்லாக செக்யூரிட்டியோடு இருக்குங்க. இதனால் கேட்டை ஓப்பன் பண்ண முடியல. வேறு வழி இல்லாமல் கேட்டை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. கேட்டை உடைச்சதில் வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் போக நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கேன் சீட் பெல்ட் மட்டும் லாக் ஆகிடுதுங்க. எனக்காக நீங்கள் 2 பேர் வெயிட் பண்ண வேண்டாம், நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின், அவங்க அம்மா, அவங்க தம்பி 2 பேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் அந்த வீட்டுக்குள்ளே போக பார்க்குறாங்க. ஆனால் பக்கத்தில் அந்த கரண்ட் ஒயர் பட்டு அந்த வீடே வெடிச்சு பஸ்பமாகி ஒன்றும் இல்லாமல் போயிடுதுங்க. இந்த வெடியினால் நம்ம ஹீரோயின் வந்த வண்டி பக்கத்தில் இருக்க குளத்துக்குள்ளே விழுந்து வண்டிக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிக்குதுங்க. இந்த பக்கம் அம்மாவும் தம்பியும் மயக்கத்தில் கிடக்குறாங்க. அம்மா மயக்கம் தெரிஞ்சு வந்து அந்த பையனை காப்பாற்றுற சமயம் ஒரு கம்பி வந்து அவங்க அம்மா மேலே விழுந்து அவங்க அம்மா ஸ்பாட்லேயே அவுட்டுங்க. இதை பார்க்குற தம்பி, அக்காவையாவது காப்பாற்றலன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க அந்த குளத்தில் விழுந்து ஆல்மோஸ்ட் அவங்க அக்கா சாக போகிற சமயம் காப்பாற்றிடுறாங்க. அப்படியே சீனு கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. இவங்க அந்த சைக்கிளை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் நம்ம ஹீரோயினோட தம்பி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அப்போ தான் அவங்க மாமனார் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உன் தம்பி எவ்வளோ நல்லவன் தெரியுமா? நீ சாக போகிற டைமில் உன்னை கரெக்டாக காப்பாற்றினான். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? என்ன அங்கிள் சொல்கிறீங்க? அப்போ நான் சாகலையா? இல்லைம்மா, நீ சாகலை, உன் இதய துடிப்பு இருந்துச்சு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க அதே சமயம் எங்கேருந்தோ மரலோடு ஏற்றிட்டு இருந்த ட்ரெயின் இவங்க தலையில் விழுந்து இவங்க 2 பேர் ஸ்பாட்லேயே இறந்து போகிறாங்க. ஸோ இவங்க யாருமே அந்த செயினை பிரேக் பண்ணாதனால இவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இப்படியே காட்டி இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. இந்த படத்தை சீன் பை சீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம ஃபேன்ஸ்க்காக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அப்படியே நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.